தோழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம அண்ணன் சீமான், சங்கி சீமான் திருச்சியில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு மாநாடு ஒன்று போட்டிருக்கிறார். அந்த மாநாட்டில் என்ன பேசியிருக்கிறார்? வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடிச்சிடுவாரா, நம்ம தமிழ்நாட்டுக்கு அதிபராக மாறிடுவாரா, இப்படியெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த 1.5 மணி நேரம் ஸ்பீச்சில் அவர் என்னதான் அப்படி பேசியிருக்காரு, முக்கியமாக அந்த 1.5 மணி நேரம் ஸ்பீச் இருக்கு இல்லையா, இதில் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. அந்த விஷயத்தை எல்லாமே நம்ம டீகோட் பண்ணி பேசலாம். அதுக்கே எப்படியும் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகும். ஒரு விஷயத்தையும் இதெல்லாம் சாத்தியமா இல்லையா அப்படின்னு பேசுறதுக்கு. ஆனால் இதுலேருந்து மொத்தமாக எடுக்கப்பதில்லை. ஏன்னா மொத்தமாக பேசணும்னா முடியாது. அது உங்களுக்கே தெரியும் சீமான் பேசுகிற அரசியல் என்னென்ன அப்படின்னு சொல்லி. ஆனால் குறிப்பிட்டு ஒரு 2 விஷயத்தை இந்த 1.5 மணி நேரம் ஸ்பீச்சில் அம்பலப்பட்டு போயிருக்கிறாரு. அதாவது அவர் இன்றைக்கு எதிர்த்து பேசுகிற அந்த அரசியல், திராவிடத்திற்கு எதிராக பேசுகிற, அதாவது திராவிட சித்தாந்தத்திற்கு நான் எதிரானவன், நான் தமிழன் தான் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா. அப்போது இந்த 1.5 மணி நேரம் ஸ்பீச்சில் அவர் திராவிடத்தை ஆதரித்து பேசியிருக்கிறார். வழக்கமாக அவர் எந்தெந்த இடத்துல போறாரோ அந்தந்த இடத்துல இருக்கிற தலைவர்களை, அதாவது தமிழ்நாட்டில் பிறந்த தலைவர்களை உயர்த்தி பெரியாரை இழிவுபடுத்தி பேசுவது தான் வழக்கம். இன்னைக்கு அண்ணல் அம்பேத்கரை அவர் அங்கே மட்டுப்படுத்தி பேசியிருக்கிறாரு. அப்படி என்ன பேசியிருக்கிறாரு? மொத்தமாக 1.5 மணி நேரம் ஸ்பீச்சில் பல விஷயத்த இதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்றது தமிழக மக்களுக்கு தெரியும். எல்லாத்தையுமே டீகோட் பண்ணால் ஒரு 5 மணி நேரம் வீடியோ போகும். ஆனால் முக்கியமாக 2 விஷயம்தான். இவராக ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு. திராவிடம் இந்திய அளவில் அது பறந்து விரிந்தது அப்படின்ற அந்த ஒப்புதல் வாக்குமூலம் இவரே சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா அண்ணல் அம்பேத்கரை பற்றி குறை சொல்லியிருக்கிறாரு. இந்த 2 விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட இந்த சங்கி சீமான் என்ன மாதிரியான ஒரு அரசியல் பேசியிருக்கிறாரு அப்படின்றத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலான்னு ஆசைப்படுறேன். ஆண்டுக்கு முன்னாடி தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து கன்னடர்கள், 1600 தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து தெலுங்கர்கள், 15ஆம் நூற்றாண்டிலே தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து மலையாளிகள், பிறகு துளு, இப்படி கலந்து நம் தாய்மொழியை பேசி பேசி பல மொழிகளை தேசியங்களாக பிரிந்து சென்று விட்டோம். இப்போது இங்கே தமிழர்கள் இல்லை, நாம் தமிழர்கள். இப்போ என்ன சொல்றாரு இந்த சங்கி சீமா, என்ன சொல்றான்னு கேட்டீங்கல்ல. அதாவது 1800 வருஷத்துக்கு முன்னாடி தமிழோடு கன்னடம், அதாவது சமஸ்கிருதம் கலந்து கன்னடம் உருவாச்சான். அப்புறமா 1700 வருஷத்துக்கு முன்னாடி தமிழோடு சமஸ்கிருதம் மிக்ஸ் பண்ணி தெலுங்கு உருவாக்குனாங்களாம். அப்போ 700 வருஷத்துக்கு முன்னாடி கேரளாவில் அந்த மலையாள மொழி சமஸ்கிருதத்தை தமிழோடு மிக்ஸ் பண்ணி மலையாளத்தை உருவாக்கிறாங்க. இப்போ இந்த உருவாக்கியது யார்? இப்போ தமிழ்னு ஒரு மொழி இருக்கு. அந்த மொழி தான் முதன்மையான மொழி. அதை அண்ணல் அம்பேத்கரே சொல்றாரு. நாகர்கள் எனப்பட்ட ஒரு இனக்குழுக்கள் இருந்தாங்க இந்தியாவில். அவங்க தான் இந்த இந்தியாவை சொந்தம் கொண்டாடணும்னா அந்த இனக்குழுக்களுக்கு தான் உரிமை இருக்குன்னு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவங்க முன்னாடியிலிருந்து வாழ்ந்தவங்க. இந்தியாவில் ரொம்ப பழமையான இனக்குழுக்கள் அவங்க தான். அவங்க நாகர்கள், அவர்கள் பேசிய மொழி தமிழ் அப்படின்னு சொல்றாரு. அப்போ 1800 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சமஸ்கிருதம் தமிழோட கலக்கப்பட்டதுன்னு அண்ணன் சங்கி சீமானே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறார். இப்போ தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சமஸ்கிருதம் எங்கிருந்து வந்தது? இப்போ இந்தியா என்ற இந்த ஒரு நாட்டில் சமஸ்கிருதம் வெளியிலிருந்து வந்ததா இல்லை இந்தியாவிலே இருந்ததா? இதை ஆய்வுக்கு உட்படுத்தணும். இப்போ வெளியிலிருந்து வந்த மொழி தான் சமஸ்கிருதம். இதுக்கு நிறைய உதாரணம் இருக்கு. இப்போ இந்த சமஸ்கிருதத்தை கலந்தவன் மேல அண்ணன் சீமானுக்கு கோபம் கிடையாது. அப்போ தமிழ் என்ற ஒரு மொழி இந்தியா முழுவதும் ஒரு இனக்குழுக்களால் பேசப்பட்ட ஒரு மொழி. சமஸ்கிருதம் அப்படின்ற இந்த மொழியை கொண்டு தமிழோட இணைச்சு தெலுங்கு, கன்னடம், துளு, மலையாளம் இப்படின்னு இப்படி பல மொழிகளா பிரிச்ச இந்த சமஸ்கிருதத்தை உயிரா போற்ற இந்த பார்ப்பனர்கள் மேல இவருக்கு கோபம் கிடையாது. இப்போ மாறா என்ன பண்றாருன்னு சொன்னா, நொன்ன சீமான் இங்க வாழ்ற, தமிழ்நாட்டில் வாழ்ற பிற மொழியாளர்களை வெறுக்கிறது. இப்போ அங்கே இருக்கிற தெலுங்கர்கள் எப்போ வந்தாங்க? விஜயநகர சாம்ராஜ்யம் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி, 600 வருஷத்துக்கு முன்னாடி. கன்னடர்கள், மலையாளிகள், இப்படி இருக்கிற இந்த மொழி, இந்த வேற்று மாநில மக்களை எதிரியா காட்டி இங்கே
நாங்க தான் ஆளுவோம் அப்படின்ற இந்த மொக்க அரசியலை வந்து பேசிட்டு இருக்க. இப்போ எனக்கு என்ன கேள்வின்னு சொன்னா, தமிழ்ல சமஸ்கிருதத்தை கலந்து இங்க வந்து ஒரு மொழிகள் உருவாச்சு. இப்போ தென் மாநிலம் ஃபுல்லா அதாவது தென்னிந்தியா ஃபுல்லா பேசுற மொழிகள் தான் வந்து தமிழோட சமஸ்கிருதம் மிக்ஸ் பண்ணி கலந்ததா நம்ம சங்கி சீமானே வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டார். எனக்கு என்னன்னா, இவர்கள் எல்லாம் 1800 வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்களா இல்லைன்னா வேற யாரு? அப்போ தெலுங்குன்ற மொழியே உருவாகிறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் தமிழர் தானே. அப்போ யாராவது பிளான் பண்ணி இவங்களை வந்து அவங்களாம் வந்து நாங்க தெலுங்கர்களா மாறிடுறோம், இல்லைன்னா கன்னடர்களா மாறிடுறோம், மலையாளிகளா மாறுறோம் அப்படின்னு அவங்க முன்னெடுத்து வந்தாங்களா? மதம் மாறுற மாதிரி ஏதாவது மொழி மாற்றலாம் பண்ணாங்களா? அப்போ மொழியை இங்க மாற்றியது, மொழியை வந்து உருவாக்கியது யார்? அப்போ உண்மையான கோபம் உனக்கு அவங்க மேல் தானே வரணும். இன்னைக்கு ஒரு 7 கோடி மக்கள் வாழ்றாங்க தமிழ்நாட்டில். அப்போ 7 கோடி மக்கள் இருந்து உலகம் ஃபுல்லா ஒரு 15 கோடி பேர் பேசுறாங்கன்னு வச்சுங்களேன், தோராயமா, எனக்கு கரெக்டா தெரியல. அப்போ இந்த சமஸ்கிருதம் மிக்ஸ் பண்ணலன்னா அப்போ இந்தியா ஃபுல்ல எத்தனை கோடி பேர் வந்து தமிழை பேசியிருப்பாங்க? அப்போ இன்னும் வந்து நம்ம தமிழுடைய மொழி வந்து பிரதிநிதித்துவம் வந்து அதிகமா இருக்காதா? அப்போ உலகம் ஃபுல்லா வந்து பரவி இருக்காதா? அப்போ இந்த சமஸ்கிருதத்தை வந்து திட்டமோட்டு பிளான் பண்ணி இந்த தமிழோடு மிக்ஸ் பண்ணி பல மொழிகளை உருவாக்குவதன் காரணம் என்ன? அப்போ அந்த காரணம் என்னன்னு சொன்னா பிரித்தாளும் சூழ்ச்சி. அப்போ மொழியை பிரிக்கிறான். அப்போ மொழியை வந்து பிரிச்சு இவன் வந்து தெலுங்க, இவன் வந்து கன்னடம், இவன் வந்து மலையாளி, இவன் அப்படின்னு அப்போ மொழி வேறுபாடு வரும்போது மொழி ரீதியா மக்கள் பிரிகிறாங்க. அப்போ இந்த திட்டத்தை பார்ப்பனர்கள் இந்த சமஸ்கிருத மொழியை கொண்டு பிளான் பண்ணி பண்றாங்க. இதுக்கு எடுப்பா இருந்தது யாரானா அந்த காலத்துல ராஜாக்கள். அப்போ ராஜாக்கள் இல்லாம எந்த விஷயம் செய்ய முடியாது. அப்போ இந்த நொன்ன சீமான் என்ன பண்றான்னா அந்த ராஜாக்களை உயர்வா பேசுறான், பார்ப்பனர்களை உயர்வா பேசுறான். அப்போ இன்னைக்கு எவன் எவ்வளவு கேவலமான மிக மோசமான மனிதர்களை பிரித்தாளக்கூடிய இந்த மதத்தையும் சாதியும் உருவாக்கின இந்த பார்ப்பனர்களை வந்து இன்னைக்கு வந்து தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறான். அப்போ இங்க திராவிட ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி இன்னைக்கு பார்ப்பன சித்தாந்தத்தை வந்து எதிர்க்கிற அந்த பெரியாரிசத்தை, அந்த திராவிட சித்தாந்தத்தை மக்களுக்கு வந்து அந்த நாம் தமிழர்களுடைய அந்த சாதி வெறியர்களுக்கு இப்போ நிஜமாவே உனக்கு வந்து தமிழ் பற்று இருந்துச்சுன்னு சொன்னா, தமிழ் மேல உனக்கு உண்மையான ஒரு காதல் இருந்துச்சுன்னு சொன்னா, தமிழ் மேல உனக்கு உண்மையான உணர்வு இருந்துச்சுன்னு சொன்னா, மாறிப்போன இங்க தெலுங்கர்களாக மாறிப்போன முன்னாள் தமிழர்கள், மலையாளிகளாக மாறிப்போன முன்னாள் தமிழர்கள், கன்னடர்களாக மாறிப்போன முன்னாள் தமிழர்கள், இவங்களெல்லாம் அரசியல் படுத்த வேண்டியது உன்னுடைய கடமையா இல்லையா? அதை தான் வந்து திராவிடம் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நீங்க டிஎம்கே பார்ட்டி வந்து வேற வேற ஸ்டேட்ல இருக்கு, ஏடிஎம்கே பார்ட்டி வந்து பெங்களூர்ல இருக்கு, ஆந்திராவில் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு, அந்த பார்டர்ல எல்லாம் இருக்கு. அப்போ அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த திராவிட சித்தாந்தத்தை வந்து பரப்புறாங்க. அப்போ நீ நாம் தமிழர் கட்சின்றத என்ன பண்றேன்னு சொன்னா 15 வருஷமா அங்க இருக்கிற குண்டு சட்டிலே குதிரை ஓட்டுற மாதிரி நீ அங்கேயே பரப்பிட்டு இருக்க. அப்போ நீ பேசுற அரசியல் என்ன? நீ பேசுற அரசியல் வந்து ஒரு பிராடா கிடையாது. அப்போ ரொம்ப குறுகிய, ரொம்ப வந்து அங்கே வச்சு ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு உட்பகுதியில நீ என்ன பேசிட்டு இருக்குன்னா குடி தேசியம் பேசிட்டு இருக்க. அப்போ உண்மையாகவே உனக்கு வந்து தமிழ் மேல ஒரு ஆர்வம் இருந்தா மாறிப்போன தெலுங்கர்களை அரசியல் படுத்தணும், மாறிப்போன கன்னடர்களை நீ அரசியல் படுத்தணும். உன்னுடைய தாய்மொழி வந்து நீ உனக்கு தெலுங்கு வேணும்னா தாய்மொழியா இருக்கலாம், ஆனா அந்த தெலுங்குக்கு வந்து தாய் யாருன்னா தமிழ் அப்படின்ற அரசியலை நீ பேசு. வா, ஆந்திராவில் வந்து மேடை போடு, பெங்களூர்ல போய் மேடை போடு, நீ பேசு, இது உண்மையா பேசு, கல்லடி படு, அதனால ரத்தம் வரட்டும். அப்போ உண்மையான விஷயத்த வந்து சொல்லணும் இல்லையே நீ. அப்போ இவன் என்ன பண்றான்னா இந்த விஷயத்துல தொக்க மாட்டிக்கிட்டான். அதாவது இன்னைக்கு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கான். அதாவது தமிழ் மொழியில சமஸ்கிருதத்தை கலந்து, அது தானே கலக்கல. அப்போ யார் அதை பிளான் பண்ணது? அது ஒரு திட்டமிட்ட சதிதானே. அப்போ மொழியை சிதைக்கின்ற வேலையை யார் பண்ணுது? அப்போ அவன் மேல தானே உனக்கு கோவம் வரணும். ஆனா கோவம் வராது. மொழி வழியா மாநிலம் பிரிச்சுட்டாங்களாம், அதனால இங்கேயே அவர் வந்து இது பண்ணுவாராம். அப்போ இங்க கிடைக்கிற அந்த அரசியலை வச்சு நீ பிழைப்பு நடத்துற. அப்போ உனக்கு ஒரு நல்ல ஒரு பிராட் மைண்ட் இருந்ததுன்னா, நீ தமிழ் மேல வந்து உனக்கு வந்து அவ்வளோ ஆர்வம் இருந்தானா அப்போ பேசு, இந்தியா ஃபுல்லா போய் பேசு. மொழிகள் உருவாயிருக்கிறோம் அந்த மாநிலங்கள்லாம் போய் பேசு. அப்போ இன்னும் நாம் தமிழர் கட்சி விரிவடை இல்லையா? அப்போ தெலுங்கர்களை மாற்றக்கூடிய சக்தி உனக்கு இல்லையா? தமிழர்களை கன்னடர்களை வந்து தமிழர்களா மாற்றும் சக்தி உனக்கு இல்லையா? அப்போ உனக்கு என்ன 8% ஓட்டை வந்து அந்த இலங்கையில் நடந்த அந்த இனப்படுகொலைக்கு அப்புறமா அதை அந்த சூட்டை வந்து அப்படியே உள்வாங்கின்னு அன்னைக்கு இருக்கிற யங் ஜெனரேஷனை ஏமாத்தி எதிர்கட்சிகள் காங்கிரஸையும் டிஎம்கேயும் எதிராக காட்டி
பிழைப்பு நடத்த ஒரு கட்சி ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா இப்போ வந்து அது ஒரு சாதி வெறி கட்சியா தான் இருக்கு. நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு சாதி, அதாவது 3 விதமா நான் வந்து சொல்லியிருந்தேன். அந்த அந்த 8% ஓட்டு இருக்கிறவனுங்க ஒண்ணு எதுவுமே அரசியல் புரிதல் இல்லாம அண்ணன் சொல்ற இந்த கற்பனை கதைகளை நம்பி உண்மையா ஏதோ ஒண்ணு பண்ணிடுவாரு அப்படின்னு நம்புற ஒரு கூட்டம். அடுத்து வந்து சாதி வெறி கூட்டம், குடி தேசியம், அதாவது குடி பெருமை பேசுறது. இப்போ நீங்க ஏடிஎம்கே போனா அங்க சாதிக்குன்னு ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கும். அதாவது அங்கேயும் சாதி இருக்கு, ஆனா இவன் வந்து திராவிடன் பேசுறான், ஆனா சாதியை தூக்கி பிடிக்கிறான் அப்படின்ற ஒரு பேர் வரும். அப்போ டிஎம்கே போனாலும் உன்னால வந்து ஒரு ப்ரைடா வந்து ஃபுல்லா, அதாவது கம்ப்ளீட்டா நீ ஒரு சாதி வெறின்றதை காட்டிக்க முடியாது. ஆனா நாம் தமிழர்ல காட்டிக்கலாம் சாதி வெறின்றதை, ஏன்னா அவன் குடி தேசியம் தான் பேசிட்டு இருக்கான். இப்படி 2வது கேட்டகரி ஒரு கூட்டம். 3வது கூட்டம் என்னன்னு சொன்னா சீமான் அங்க வாங்கி சாப்பிடுற அந்த காசுல வந்து பிரிச்சு சாப்பிடுறது. இப்படி மேல் மட்டத்திலிருந்து கீழ் மட்டம் வரைக்கும் இந்த சீமானுடைய கட்சியினுடைய நிலை இதுதான். புரியல இந்த சங்கி சீமான் என்ன பேசுறான்னு கேளுங்க. அதாவது அம்பேத்கருக்கு முன்னாடி சிந்திச்சவன்டா எங்க பாட்டன் இவர் ரெட்டமலை சீனிவாசனும் அயோத்தியாசன் பண்டிதரும் சொல்றான், நீங்க கேளுங்க. அம்பேத்கருக்கு முந்தி சிந்தித்தவன் என் பாட்டன் அயோத்தியாசன்டா. சம பங்கு என்பதை ஏற்கவில்லை. கேட்டீங்கல்ல, அம்பேத்கருக்கு முன்னாடி சிந்திச்சவன்டா என் பாட்டன் அயோத்தியாச பண்டிதர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அயோத்தியாசன் பண்டிதர் அவர் வந்து வாழ்ந்த காலம் எப்போ, அம்பேத்கர் வந்து வாழ்ந்த காலம் எப்போ? இப்போ அம்பேத்கருக்கு முன்னாடி அயோத்தியாசன் வந்து பிறந்தாரு. அவருடைய சூழல்ல அவருடைய அறிவுக்கு எட்டின விஷயத்தை அவர் வந்து பேசியிருக்கிறாரு, எழுதியிருக்கிறாரு. அவர் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து, அதாவது அவருடைய புரிதலுக்கு ஏற்ற மாதிரி அங்க சமூக சீர்திருத்த விஷயத்துல பண்ணியிருக்கிறாரு. அப்போ அம்பேத்கர் அயோத்தியாச பண்டிதருக்கு அடுத்துதானே அம்பேத்கர் பிறக்கிறாரு. அப்போ பிறந்து வளர்ந்து கொஞ்சம் சிந்திக்கிற அந்த திறன் வந்து அப்புறமா தானே சிந்திக்க முடியும். இந்த அறிவு கட்ட முட்டாள் என்ன பண்றான்னா அந்த அரசியலை வந்து ஒரு கேவலமான அரசியல் அங்க பண்றான். அதாவது அங்க இருக்கிற அம்பேத்கர் மேல கொண்ட பற்று இருக்கிறவங்களை கூட வந்து என்ன பண்றான்னா மழுங்கடிக்க பாக்குறான். அப்போ அம்பேத்கருக்குன்னு ஒரு இது இருக்குது இல்லையா, அவருடைய உழைப்புக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது இல்லையா, அதையும் வந்து என்ன பண்றான்னா டச் பண்றான். அப்போ இந்த கேடுகட்ட ஒரு கேவலமான ஒரு கீழ்த்தரமான அரசியல் தான் இந்த சங்கி சீமான் பண்றான். அப்போ இன்னைக்கு பெரியாரை வந்து ஏதாவது தமிழர்களுக்கு எதிரி, தமிழ்நாட்டுக்கு எதிரி, அங்க இருக்கிற பண்பாட்டுக்கு எதிரி, அப்போ தமிழர்களுக்கு முக்கியமான எதிரி யாரானா பெரியார் அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டு இருக்கான். அடுத்து கொஞ்சமா இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறான்னா அம்பேத்கர் கிட்ட வந்துட்டான். அப்போ அம்பேத்கருக்கு முன்னாடி சிந்திச்சான்னா அப்போ 2 பேரும் ஒரே டைம்ல பிறந்து ஒரே டைம்ல வளர்ந்து அப்போ தமிழர்களுக்காக இங்க வந்து அவர் முதல்ல சிந்திச்சாருன்னு சொன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. அப்போ இவர் வந்து அயோத்தியாசர் பண்டிதருக்கு அதுக்கப்புறமா தானே இவர் பிறக்கிறாரு. அப்போ எப்படி? அப்போ 2 பேருக்கும் இவன் வந்து இந்த மோதலை உருவாக்குறான். அப்போ அம்பேத்கர் மேல கொண்ட பற்று இருக்கிற தமிழர்களும் சரி, அங்க தமிழக நிலப்பரப்பில் இருக்கிறவங்களை இவன் என்ன பண்றான்னா அம்பேத்கர் கிடையாது, இங்க அயோத்தியாசர் பண்டிதர் தான். அப்போ அயோத்தியாசர் பண்டிதரும் வேணும், அம்பேத்கரும் வேணும். அப்போ அம்பேத்கர் என்ன பேசியிருக்கிறாரு, அயோத்தியாச பண்டிதர் என்ன பேசியிருக்கிறாரு, எல்லாத்தையுமே படிக்கணும். இவன் என்ன பண்றான்னா கம்பேரிசன் பண்றான். அப்போ தொடர்ந்து இவன் எங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் வந்து எந்த தலைவர் வந்து தமிழ்நாட்டில் பிறந்த தலைவரோட என்ன பண்ணுவான்னா பெரியாரை வந்து கம்பேர் பண்ணுவான். அப்போ முத்துராமலிங்க தேவரை விடவா பெரியார் வந்து மக்களுக்கு இது பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லுவான். அது எந்தெந்த ஏரியாவில் போறானோ அந்தந்த ஏரியாவில் அந்த ஏரியாவை சேர்ந்த தலைவர்களை கம்பேர் பண்ணி பெரியாரை வந்து இழிவுபடுத்துவான். இன்னைக்கு வந்து அம்பேத்கரை வந்து இழிவுபடுத்தியிருக்கான். இதுதான் வந்து சீமான் பண்ற ஒரு மோசமான எச்ச அரசியல். இதை மக்கள் வந்து புரிஞ்சிக்கணும். அங்க கலந்துக்கின பட்டியலின மக்கள் வந்து புரிஞ்சிக்கணும். இந்த சீமான் பேசுற ஒரு மிக மோசமான கேவலமான அரசியலை புரிஞ்சிக்கணும். இங்க வந்து இவன் வந்து என்ன பண்றான்னு சொன்னா மொழி அரசியல் பேசுறான். இந்த மொழி வந்து உண்மையான இந்த மொழியினுடைய வரலாறை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னா அவன் பேசுற இவன் இந்த கேவலமான, அதாவது தெலுங்கர்கள் எதிர்ப்பு, கன்னடர்கள் எதிர்ப்பு, அதுக்கப்புறமா வந்து குடி தேசியம் பேசுறது, குடி பெருமை பேசுறது, இந்த மாதிரி வந்து கிணத்து தவளை மாதிரி தான் இந்த சீமான் வந்து பேசிட்டு இருக்கான். அந்த ஒரு குரூப்பை இன்னைக்கு வந்து விஜயை வந்து தற்கூரிகள் சொல்றாங்க. இவனுங்க அதை விட தற்கூரிகள். அவனுக்கு வந்து ஒரு புரிதல் இல்லாத தற்கூரிகளா இருக்கிறானுங்க. ஆனா இவனுக்கு வந்து காரிய கிறுக்கன்கள். இவனுங்களுக்குள்ள இருக்கிறது வந்து சாதி வெறியும் மொழி வெறியும் தான். இப்போ உண்மையான ஒரு மொழி பற்று இருந்தான்னா, உண்மையான ஒரு மொழி பற்று இவங்களுக்கு இருந்ததுன்னு சொன்னா எல்லா மொழிகளையும், அதாவது இன்னைக்கு சமஸ்கிருதத்தால சிதைக்கப்பட்டது தான் தமிழ்.
அப்போ தமிழ் சிதைக்கப்பட்டதுனால கன்னடம் உருவாகுது, தெலுங்கு உருவாகுது, மலையாளம் உருவாகுது அப்படின்னு இந்த சங்கி சீமானே ஒப்புதல் வாக்குமூலம் வந்து கொடுத்துட்டான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா இவங்களெல்லாம் எஜுகேட் பண்ணணும். சுத்தி இருக்கிற மாற்று மொழியா இருக்கிற தெலுங்கர்களையும் கன்னடர்களையும் மலையாளிகளையும் இந்த மொழிகளுக்கெல்லாம் தாய் வந்து தமிழ் அப்படின்னு சொல்றத நம்ம தான் எஜுகேட் பண்ணணும். அப்போ 1800 வருஷத்துக்கு முன்னாடி தெலுங்கர்களா இருந்தவங்க வந்து தமிழர்கள் தான். அப்போ 1800 வருஷத்துக்கு முன்னாடி கன்னடர்களா இப்போ இருக்கிறவங்க வந்து அதுக்கு முன்னாடி தமிழர்கள் தான். அப்போ 700 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு மலையாளிகளா இருக்கிறவங்க வந்து தமிழர்கள் தான். அப்போ அவங்கள என்ன ஏன் எதிர்க்கணும்? அப்போ அவங்களை எஜுகேட் பண்ணுங்க. அப்போ இவங்களை எஜுகேட் பண்ண முடியாத அளவுக்கு இன்னைக்கு ஏன் மாறி போயிருக்குதுன்னா, இப்போ நீங்க ஒரு தெலுங்காரங்கிட்ட போய் உனக்கு தமிழ் பெஸ்டா இல்லைன்னா சமஸ்கிருதம் பெஸ்டா நீங்க கேட்டு பாருங்க. அவன் சமஸ்கிருதம் தான் பெஸ்ட்னு சொல்றான். சமஸ்கிருதம் தான் எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான மொழின்னு சொல்றான். ஏன்? அப்போ இந்த ஆரிய சித்தாந்தம் வந்து சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து இது சமஸ்கிருதம் வந்து தேவ பாஷன்னு சொல்லி வச்சிருக்கிறான். அப்போ தெலுங்கை விட அவன் என்ன பண்றான்னா சமஸ்கிருதத்தை அவ்வளோ பக்தியா பார்க்கறான், அவ்வளோ ஒரு தெய்வீகமா பார்க்கறான். அப்போ சமஸ்கிருதம்ன்றது ஒரு மொழி தானே, அதை ஏன் தெய்வீகமாச்சு? அப்போ யார் அந்த தெய்வீக தன்மையை உருவாக்குனாங்க? அப்போ தமிழே சிதைச்சது யாரு? அப்போ தமிழை சிதைச்சு இங்க ஒரு சமஸ்கிருதன்ற மொழியை புனிதமாக்கி வச்சது யாரு? அவன் மேல தானே கோவப்படணும். அதை விட்டுட்டு அவன் என்ன பண்றான்னா திராவிட சித்தாந்தத்தை இந்த பார்ப்பனிய கெடப்பரை கொண்டு இடிக்கிறேன்னு சொல்றான் இந்த சங்கி. அப்போ மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும், தமிழக மக்கள் புரிஞ்சுக்கணும் சீமான் பேசுறது எவ்வளவு குறுகிய கேவலமான கேடுகட்ட அரசியல்ன்றது. அப்போ இன்னைக்கு அரசியல் அமைப்பு என்ன சொல்லுறான்னா, சட்டம் என்ன சொல்லுறான்னா, எந்த மொழி பேசுறவனானாலும் பரவாயில்ல, அவன் முதலமைச்சர் ஆகலாம், எந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தான். இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் மாதிரியோ இல்ல இந்த ஒன்றிய அமைப்பில் இருக்கிறானுங்க இல்லையா மினிஸ்டர்ஸ், அப்புறம் வந்து ஒருத்தர் ஜெய்சங்கர் இருக்கிறாரு, இவங்கெல்லாம் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவங்க. அவங்கள மாதிரி எல்லாம் இன்னைக்கு வந்து எம்எல்ஏ தமிழ்நாட்டில் எம்எல்ஏ, அதாவது மாற்று மொழியா இருக்கிறவங்க வந்து டிஎம்கேல வந்து மினிஸ்டர்ஸா இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து வேற வேற தாய்மொழியை கொண்டவங்கன்னு ரொம்ப கேவலமான ஒரு அரசியல் பேசலாம். அப்போ இந்திய அரசியல் சட்டம் சொல்லுது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட யார் வேணுமானா எலெக்ஷன் நிக்கலாம், மக்கள் வந்து தேர்ந்தெடுத்தா அவங்க ஜெயிக்க போறாங்க, எம்எல்ஏ ஆகுறாங்க, மினிஸ்டர் ஆகுறாங்க. உனக்கு என்ன வைத்தெரிச்சல்? உன்னால டெபாசிட் வாங்க முடியல, நீ முதல்ல டெபாசிட் வாங்கு. முதலமைச்சராக போறது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல எம்எல்ஏ சட்டமன்றத்துக்கு போ. அதெல்லாம் போக மாட்டேன், நான் இதே மாதிரி பேசிட்டு இருப்பேன், ஒரு குறிப்பிட்ட மக்களை ஏமாத்திட்டே இருப்பேன். இதுல என்னென்னவோ பேசுறாங்க, பயங்கரமா ஏதோ அடிச்சு விடுறான், இயற்கை வளம் அது இதுன்னு சொல்லிட்டு பேசுறான். மண்குடிசில் இருக்கிறானா அவன்? 3 லட்ச ரூபாய் மாசத்துக்கு வாடகை கட்டிக்கின்னு மண்குடிசில் இருக்கிற இன்னும் பேசலாம். அதாவது இவன் பேசுற இந்த மாநாடு வந்து மிக ஒரு என்ன சொல்றதுன்னு சொன்னா, புதுசா ஒரு விஷயம் எதுவுமே இல்லை. வருகிற 2026 இந்த கட்சி வந்து ஜெயிக்கிறதுக்கான ஒரு எதை சொல்றது, ஒரு எதிர்காலத்தை பற்றியான ஒரு சிந்தனையே கிடையாது. இது ஒரு மாநாடு, அதுக்கு ஒரு பந்தா இவனுங்க பேசுறதெல்லாம் ஒரு அரசியல் மிக கேவலமா இருக்கு. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், இந்த கூட்டத்தில் வந்து ஒரு புரியாத புரிதல் இல்லாத தமிழர் என்ற அந்த ஒரு உணர்வோடு மட்டும் கலந்துக்கிறாங்க பாரு, அவங்க மேலதான் எனக்கு பாவமா இருக்கு. என்ன பண்றது, நிறைய பேசலாம். இந்த சீமானுடைய அரசியல் வந்து ஒரு கேடுகட்ட அரசியல்ன்றதை சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.